தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பனசாமி, அங்காள பரமேஸ்வரி, பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும், உலகத்தில் உள்ள அனைவருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டு நல் தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருடம் முழுக்க கேதுவோடைய அம்சமான மக நட்சத்திரத்து அன்னைக்கு இந்த நாள் ஆரம்பிக்க போகிறது. கன்னியா லக்னத்துக்கும் கேதுவே இருக்கிறார் அப்படிங்கிறது கோச்சாரப்படி அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. கேதுவோட சாரத்தில் ஆரம்பிக்கிறதுனால விநாயகர் வழிபாடு அந்த நாளையில் பிடிச்சிங்க அப்படின்னா மிக வெற்றி தரக்கூடிய புத்தாண்டாக இது அமையும் அப்படின்னு சொன்னால் அது மாற்று கருத்துக்கு இடமல்ல. இந்த வருஷம் ரொம்ப நல்ல வருஷமாக ஆகிறதுக்கு இந்த நாங்கள் எப்போவுமே உங்கள் பூஜைகள் பண்ணியிருக்கும் போது என் கூட ஜாதகம் பார்க்குற அனைவருக்கும் அந்த பூஜையில் எல்லாத்தோடைய ஜாதகத்தையும் வைத்து நினைத்து உங்களுக்கு நாங்கள் பூஜைகள் செய்து வருகின்றோம். அதனால் ஒரு இனிமையான ஆண்டாக உங்களுக்கு தொடங்கட்டும் அப்படின்னு சொல்லி இந்த சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சேனலை ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிக்கோங்க, ஆன் பண்ணிக்கோங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பேனலில் புதுசாக வருகின்ற அனைத்து வீடியோஸ்களும் உங்களுக்கே வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கே வந்து சேரும். இந்த புத்தாண்டில் ஆரம்பிக்கின்ற அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னு சொல்லலாம். சில அரசியல் மாற்றங்களும் ஒரு சில பொருளாதார மாற்றங்களும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏற்படும். பொதுவாக சொன்னீங்க அப்படின்னா அரசியல்வாதிகளுக்கு ஒரு சிக்கலான சூழ்நிலை வந்தாலும் ஒரு மாறுபட்ட சூழ்நிலையும் கண்டிப்பாக உங்களுக்கு அது அமையக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். சயின்டிஃபிக் ரீதியாக நிறைய கண்டுபிடிப்புகள் வரப்போகுது. கால சூழ்நிலைகள் மாதிரி சில இடத்துல நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இது அமையும். அதே சமயத்தில் வருடத்தின் பிற்பகுதியில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில சலனங்கள் வரக்கூடும், அரசியல் மாற்றங்கள் நிகழும். அதே மாதிரி உத்தியோக மாற்றங்கள், சில பேருக்கு வந்து கால சூழ்நிலை மாற்றங்கள்னால ஒரு சில விஷயங்கள் நடக்கும். மெடிசன்ஸ், மருத்துவர்கள் ஒரு புது கண்டுபிடிப்பாங்க. கேன்சர் போன்ற நோய்களுக்கு ஒரு நல்ல மருந்து கண்டுபிடிச்சி வைப்பாங்க. அதே மாதிரி தீர்க்க முடியாத சில நோய்களுக்கு இப்போ ஒரு மருந்து கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி டாக்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல ஒரு அத்தாரிட்டியாக இந்த காலம் நல்ல காலமாக அது அமையும். ஏன்னா கேதுவோடைய சாரத்திலேருந்து ஆரம்பிக்கும் போது ஒரு நல்ல மருத்துவர்களுக்கு ஒரு சிறப்பான ஆண்டாக இது கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லலாம். உலகத்தின் வெவ்வேறு சின்ன நாடுகளில் இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் பொருளாதார நிலை சிக்கல்கள் அப்படிங்கிறது வரக்கூடும். அதனால் அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் 2024 நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும். சில அதிசயத்தக்க அபூர்வத்தக்க நிகழ்வுகளும் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். தலை மட்டுப்பு பகுதி வரைக்கும் பிரச்சனைகள் வரக்கூடும். பெரிய பாதிப்புகள்லாம் ஆகாது, ஆனாலும் இது மாதிரி சில விஷயங்கள்லாம் நடக்கும். நிறைய பேர்த்துக்கு இந்த காலகட்டத்தில் திருமணம் அப்படிங்கிறது நிறையா நடக்கும். குடும்பத்தில் சனி வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். அப்படின்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு வரும்போது கும்பராசி அவிட்ட நட்சத்திரத்துக்கு சனி இருக்கும் பட்சத்தில் பெரியவங்க, உங்கள் முன்னோர்கள், அவங்களுடைய வழிபாடு அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். எப்பவும் போல் குலதெய்வத்தை வேண்டது மிக நன்மையை பலனை கொடுக்கும். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரர், இவங்க செவ்வாயோடைய நட்சத்திரம். தசாபுத்தி காலங்கள் 7 வருடங்கள். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 2 வருஷம் எடுத்துக்கிறேன். ராகுவோடைய திசை 18 வருஷம், மொத்தம் 20 வயசு வரைக்கும் மிதுன ராசிக்காரங்க எப்படிப்பட்ட பலன்கள் அடைவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் அஷ்டம சனியினால் மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு கேட்டால் தான் அது உங்களோடது. ஆனால் எல்லாமே எதிர்பார்க்குறதோட நீங்கள் ராசி பலனை மிக விரிவாக கண்டிப்பாக இதை காணொலியாக காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப பாதித்ததே அதிகமாக நீங்கள் தான் மிதுன ராசிக்காரங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கும். நல்லவன் யார் கெட்டவன் யார் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணிடுவீங்க இப்போ, சரிங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். இந்த செவ்வாய் திசை இந்த ராகுவை கடந்து வரும்போது மாணவர்களாக இருக்கும் போது சில டிஸ்ட்ராக்ஷன்ஸு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் கடுமையாக உழைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். ஆனால் ஃபாரின் போகிறதுக்கான அமைப்பு, ஸ்டடீஸு எல்லாமே இப்போ காலகட்டத்தில் அமையும். சில பேர் ஃபாரினுக்கு இப்போ ஜாலியாக கிளம்ப போகிறீங்க. அதே மாதிரி ஃபாரின் போகிறதுக்கு உத்தியோகமும் ஃபாரினில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அடிக்கும். கஷ்டப்பட்டு இப்போ நல்லா இருக்க போகிறீங்க. ஏன்னா 10-12 ராகு வரும்போது பார்த்திங்க அப்படின்னா பொதுவாகவே மீனத்துக்கு வரும்போது வேறு ஊருக்கு, வேறு மாநிலத்துக்கு, இனம் புரியாத இனம் பொருள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு கடல் கடந்த
வாணிபமோ கடல் கடந்த ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இப்போ அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி படிப்பில் சில மாற்றங்கள் இருக்கும். 9ஆம் பாக்கியஸ்தானத்தில் வரும்போது நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கும். தந்தை வழி உறவுகள்னால் ஒரு சில பிரச்சனைகள் இடர்பாடுகள் இருந்தாலும் அவங்க பேச்சு கேட்டு நடக்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். பூர்வீக சார்ந்த விஷயங்களில் பூர்வ புண்ணியம் கிடைத்து ஒரு நல்ல மேன்மை நிலையை அடைய போகிறீங்க. இந்த ராகு திசையில் தான் சில பேர் வெளிநாடு கடந்து போவீங்க. தந்தையார் உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். தந்தையாரிடம் வாக்குவாதம் இல்லாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ராகு திசை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிளானட். 18 வருஷம் அந்த பிளானட் ஆக்கியூபை பண்ணது அப்படின்னா கண்டிப்பாக அந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜனன கால ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நல்ல ராகுவாக இருந்ததுன்னா வெளிநாடுக்கெலாம் அனுப்பும். இல்லை அசுபமாக இருக்கும்போது அது மாற்றி பலனை கொடுக்கும். நிலம், பலம், வீடு, மனை, யோகம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டம் அமையும். அதே மாதிரி பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்க. திருமணம் ஆகாமல் ரொம்ப நாள் லேட் மேரேஜ் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இப்போ மேரேஜ் ஆகக்கூடிய பிராப்தம்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அது மாதிரி இளைய சகோதரர் வழியில் இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சுமூகமான சூழ்நிலையை வளர்த்துக்குங்க. அது ரொம்ப ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். நிறைய பேர்த்துக்கு இன்க்ரிமெண்ட், இன்சென்டிவ் அப்படிங்கிறது கிடைக்கும். மிதுன ராசிக்காரங்களாம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களாம் இந்த நிலைமை மாதிரி இப்போ ப்ரொமோஷன்ஸ் ஆக்டிவிட்டிலாம் நடக்கும். ப்ரொமோஷன்ஸ், உங்களுக்கு கேட்குற இன்சென்டிவ், இன்க்ரிமெண்ட்ஸ் எல்லாமே இந்த காலகட்டத்தில் ஏப்ரல் மாதத்துக்கு மேலேயே வரக்கூடிய வாய்ப்புகளும் அமையும். இந்த லாபஸ்தானத்திலே பயணம் செய்கிற குரு பகவான் வந்து ராசிக்கு 3, 5, 7 இடம்ல பார்க்கறதுனால ஒரே நேரத்தில் பஞ்சமஸ்தானம், கலத்திரஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால ரத்த வலி சம்மந்தப்பட்ட உறவு திருமணம் நடைபெறும். சிலருக்கு காதல் மலர்ந்து அது கைகூடி வரக்கூடிய காலகட்டமாக இது பார்க்கப்படுகிறது. நீண்ட நாட்கள் திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு கூட இப்போ நிறைவேறும். இப்போ யங் ஏஜில் இருக்கிறவங்க லவ் மேரேஜ் நடக்க வாய்ப்பு இருக்குது. குரு திசை 20 வயசுலேருந்து 36 வயசு வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாதவங்களுக்கு ஆகும். நீண்ட நாட்களாக குழந்தை இருக்காதவங்களுக்கு குழந்தை சத்தம் கண்டிப்பாக கேட்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சுபகாரியங்கள் நடக்கும். உங்களுடைய வீட்டு கிரகப்பிரவேசத்தை பண்ணுவீங்க. குரு பார்க்க கோடி நன்மைங்கிற மாதிரி எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை அதிகம் குவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு திசை இருக்குது. 3, 6, 8, 12 மறையாமல் இருக்கிறோம். அசுப கிரகங்களோடு சேராமல் இருந்தாலும் இந்த குரு திசை மிக நன்மையை குடிக்கக்கூடிய திசையாக இருக்குது. முன்னேற்றத்துக்கு அதிகமாக இது பண்ண போகிறீங்க. மேக்கு அப்புறம் உங்கள் மைண்ட் அப்படிங்கிறது நல்ல வகையில் ஆக்டிவேட் ஆகி குரு திசையை நல்லா சந்தோஷமாக அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். காசு பணம் அப்படிங்கிறது குறைவே இருக்காது. இவ்வளோ நாள் காசு பணம் சேவிங்ஸே கரைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போ சேவிங்ஸ் வரக்கூடிய விஷயம் இருக்கும். அண்ணன் தம்பியுடைய ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். அந்த சரியாகக்கூடிய நிலைமை நீங்கள் ஒத்துழைச்சி போகணும். புது ட்ராக்கில் புது வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போட்டு நிறைய பேர் இந்த ஸ்டாக் மார்க்கெட், ஷேர் மார்க்கெட், ஃபினான்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. எதையும் ஆராய்ச்சி பண்ணுறது நல்லது தரும். அடுத்தது சனி திசை 36 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும். இந்த சனி திசையில் 9ஆம் இடத்து சனி உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய சனியில் இருந்தாலும் தந்தை வழி உறவுகளாலோ தந்தை வழி இடர்பாடுகளோ கண்டிப்பாக உருவாகும். இந்த காலகட்டத்தில் பிஸ்னஸ் போன்ற விஷயத்தில் கொஞ்சம் ஸ்டார்ட் அப் பண்ணக்கூடியவங்க கொஞ்சம் நல்லா ஃபோர்ஸாக மேலே ஏறுவீங்க. இருக்கிற பிஸ்னஸை இன்னும் அடுத்த லெவலில் நெக்ஸ்ட் லெவலில் போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வரும். சில பேர்த்துக்கு வெளிநாட்டில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை, அப்புறம் வெளிநாட்டு சார்ந்த பணங்கள் அப்படிங்கிற விஷயத்தில் நல்லா லாட்ரி டிக்கெட்டோ இல்லாட்டினா ட்ரேட் மார்க்கெட்டிங்கோ போவே வேண்டாம். இது உங்களுக்கு அது உகந்தமான சனி திசை காலகட்டங்கள் அல்ல. அடுத்தது புதன் திசை. புதன் திசை 55 வயசுலேருந்து 72 வயசு வரைக்கும். இது ராசிக்கு ராசியாதிபதி திசை. நன்மைகள் அதிக அளவில் ஏற்பட திசை. வீடு, மனை, யோகம், வண்டி, வாகனம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயங்களாக இந்த காலகட்டத்தில் அமையும். புதன் அப்படிங்கிறது வந்து ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய திசை. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கண்டிப்பாக கொடுக்கும். வரன் தேடிட்டு இருக்கவங்க உங்கள் பிள்ளைகளுக்கு வரன் கிடைக்கும். குழந்தைங்களுக்கு திருமணம் நடைபெறும். அதே மாதிரி புத்திர பாக்கியம் அவங்க அடைந்து உங்கள் பேர பிள்ளைகளை எடுக்கக்கூடிய கால சூழ்நிலையும் வந்துருச்சு. அடுத்தது கேது திசை 72 வயசுலேருந்து 79 வயசு வரைக்கும். இந்த காலகட்டத்தில் கேதுவானவர் நல்ல ஒரு இடத்துல இருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய விஷயத்தில் கேது திசை எப்படி பண்ணும் அப்படின்னா உடல்நிலையில் பாதிப்பு, மனநிலையில் பாதிப்பு அப்படிங்கிறதுனால உடலை சார்ந்த ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். மனநிலையில் ஒரு ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்கிறதுனால முன்னோர் வழிபாடு பண்ணுறது இல்லாட்டினா அடிக்கடி ஆன்மீக பயணங்களை செய்வது ரொம்ப நன்மையை கொடுக்கும். அடுத்தது சுக்கிர திசை 79 வயசுலேருந்து 99 வயசு வரைக்கும். இப்போ தான் அனுபவிக்கக்கூடிய வயசில் வரக்கூடிய சுக்கிர திசை தான் பிரயோஜனமான திசை. இந்த வயசில்
இது பிரயோஜனம் இருக்குமானா அனுபவிக்க முடியாது. ஆனால் உங்களுடைய சுற்றி இருக்கிறவங்களுக்கு இன்பகரமான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக அமையும். அதை பார்த்து சந்தோஷப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்க இன்வெஸ்ட்மெண்ட் யாரை நம்பியும் போடாமல் உங்களுடைய பணத்தை பத்திரமா வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்தில். மற்றபடி எல்லா வகையிலுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இது அமையும். வழிபாடு அப்படின்னு சொன்னோன்னா கண்டிப்பாக பெருமாள் வழிபாடு புதன்கிழமை புதன் ஹோரையில் செய்யுங்க. ரொம்ப நன்மை நடக்கக்கூடிய காலகட்டமாக அது அமையும். அதே மாதிரி திருப்பதிக்கு சென்று வருவது ஒரு திருப்பத்தை கொடுக்கும். அதே மாதிரி ஒரு விநாயகரை வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப நன்மை அதிக அளவில் கொடுக்கும். குலதெய்வ வழிபாடை முக்கியமாக கவனித்து வர வேண்டும். இந்த மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.